ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு நான் கேட்டதுக்காக தானே நீங்க இவ்வளோ பெரிய ஏற்பாடை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க எங்க வீட்லேயும் தான் இவ்வளோ பெருசா எண்ணெய் சட்டியை வச்சு வேண்டிய பலகாரம் எல்லாத்தையும் நாங்கள் வீட்டிலேயே செய்வோம். டவுட்டாக இருந்தால் நீங்கள் அண்ணங்கிட்டே கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சேரன் சமாளிக்கிறாரு. பல்லவன் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அண்ணி. நீங்கள் உங்கள் வீட்டை மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடினீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு அண்ணன் தான் ஒவ்வொரு விஷயமா இது எல்லாத்தையும் பண்ணுச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலா இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அதுவே எனக்கு போதும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிடுறாங்க. சரி பட்டாசு வெடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்காக போகிறாங்க. சேரன் இருந்துட்டு நிலாவுக்கு ரொம்ப பயமாக இருக்கும்டா, பார்த்து பக்குவமாக வெடிங்க, மேலே கீழே ஏதாவது பற்றப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பயப்படாதீங்க அண்ணன், நீங்களும் வாங்க வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு கூப்பிடுறாங்க. பக்கத்துலேயே ஒரு பட்டாசு இருக்குது, அதை நிலா கவனிக்கவே இல்லை. சோழன் அதை பார்த்தோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அந்த பட்டாசுலேருந்து நிலாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றது ஒரு எபிசோடில் பார்க்க